சட்டென போட்டோவை பிடுங்கி காட்டி எடப்பாடி உற்று பார்த்த பொதுமக்கள். அதிமுக பிரச்சாரத்தில் பரபரப்பு. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கும்மிடிப்பூட்டில் பிரச்சாரம் செய்தார். திமுகவை கடுமையாக விமர்சித்த அவர், கடந்த 10 ஆண்டுகளாக இன்ஜின் இல்லாமல் சிரமப்படும் கார் போல திமுக திணறி வருகிறது. கூட்டணி என்ற லாரிதான் திமுகவை இழுத்துச் செல்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் பேசும்பொழுது அவர் போட்டோ ஒன்றை வாங்கி காட்டி திமுகவை ஆவேசமாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு மார்ச், ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு சில வாரங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் நடவடிக்கைகள் தீவிரம் காட்டி வருகிறது. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் பிரச்சாரம் என்று எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க தொகுதி வாரியாக பிரச்சாரம் செய்து வருகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன்படி கும்மிடிப்பூண்டியில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அப்பொழுது அவர் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். திமுகவை என்ஜின் இல்லாத கார் என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, அந்த என்ஜின் இல்லாத கார் 10 ஆண்டுகளாக கூட்டணி என்ற லாரி தான் இழுத்துச் செல்கிறது என்றும் சாடியுள்ளார். இப்போது திமுக என்ற லாரி மக்கர் செய்ய ஆரம்பித்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் புகைச்சல் கிளம்பிவிட்டது என்றும், இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துவிட்டது என்றும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் அவர் பேசுகையில், எப்போது பார்த்தாலும் மதவாதம் என பேசி வருகிறார்கள். எங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போது நீங்கள் யாரோடு கூட்டணி வைத்தீர்கள்? திமுக பாஜக கூட்டணி அமைத்தது. அந்த தேர்தலில் வென்று மறைந்த வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அமைச்சரவையில் முரசொலி மாறன் அமைச்சராகவும் இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு 1 ஆண்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தார். இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் பாஜக அரசில் இருந்தார். அப்போது மட்டும் பாஜக நல்ல கட்சியா? 2001 சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தது. அந்த கூட்டணியில் விசிக கூட இடம்பெற்றிருந்தது. அப்போதெல்லாம் நல்ல கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தவுடன் மதவாத கட்சி ஆகிவிட்டதாம் என்றும் சாடியுள்ளார். அப்போது சட்டென அவர் பக்கத்தில் நின்ற நபரிடமிருந்து போட்டோ ஒன்றையும் எடுத்து மக்களிடையே காட்டியுள்ளார். அதில் கருணாநிதி, வாஜ்பாய் மற்றும் முரசொலி மாறன் ஆகியோர் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது போல இருந்தது. அதனை கட்டி பேசிய எடப்பாடி பழனிசாமி, இப்படி கூட்டணி வைத்திருந்த கட்சி இன்று எப்படி பேசுகிறார்கள் பாருங்கள். ஸ்டாலின் வரலாற்றை நினைத்து பார்த்து பேச வேண்டும். இனியும் பச்சோந்தி போல நிறம் மாற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று கூறினார்.